நண்பர்களே, விஜய் தோற்கடிக்கணும் அப்படின்னா வரப்போகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 6 தொகுதிகள்ல திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகலாம் அப்படின்னு திமுகவோட நினைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி செக் வச்சுட்டாரு. ரொம்ப பெருசா சொல்லிட்டனோ. விஜய் தோற்கடிக்கணும், அதுக்கு வரப்போகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு திமுக நினைச்சது. நோ அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி வந்துட்டாரு. அப்போ நான் எப்படி தோற்கடிக்கிறது அப்படின்னு திமுக அதிமுக 2 பேருமே கவலையில் இருக்காங்க. இல்ல நாங்க தோற்கடிச்சிருவோம், இந்த தேர்தலை தோற்கடிச்சிட்டோம் அப்படின்னா தாவேகாவுக்கு அவ்வளவுதான் இப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. எடப்பாடி பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தல 5 தொகுதிகள் அதிமுகவோட தொகுதிகள். ஆகையால அந்த தொகுதிகள்ல அதிமுக கம்ஃபர்டபுளா ஜெயிச்சர்னு நினைக்கிறாரு. ஜெயிச்சாதான் முடியும் நினைக்கிறாரு. இல்லாட்டி சனிக்கிழமை பனையூருக்கு கூட்டமா அதிமுக காரங்க படையெடுக்கிறாங்களே, அதை தடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறார். நோ. இந்த 6 தொகுதிகளை சரி, ஒரு தொகுதி முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு, அதை விட்டு தள்ளுங்க. மீதி 5 தொகுதி இருக்க அத்தனையும் அதிமுக காரங்க ஜெயிச்சவங்க, ரெட்டலை ஜெயிச்சது, அதுல ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் தலைவா அப்படின்னு கூட இருக்கவங்க நினைக்கிறாங்களாம். அதுல என்ன மாதிரி சொல்லி தராங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படின்னா, இந்த 6 தொகுதி இருக்கு. இந்த 6 தொகுதியில 3 மட்டும் அதிமுக நிக்கட்டும், மத்த 3 நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா, அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டோம்னா என்ன கூட்டணி கட்சி இருக்கு? பாஜக தான் இருக்கு, அப்புறம் பாமக இருக்கு. அவங்களும் தாவேக்காவோட ரொம்ப நெருக்கமாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் அந்த மதுராந்தகம்லாம் கொடுத்தானா முக்கியமா முடியுங்களா இப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் சரியா அதிமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்றோம், திமுக கட்சிக்கு போறோம், கூட்டணிக்கு போறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதுவும் வேண்டாங்க, அந்த திருச்சி கிழக்குல மட்டும் எப்படியாவது திமுக வேட்பாளர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா முதலமைச்சர் ராஜினாமா செய்த தொகுதியிலேயே திமுக ஜெயிச்சிருச்சு பாருங்க அப்படின்னு உலகத்துக்கே காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல என்னென்ன திட்டம் தெரியுமா? முக்கியமா மறுபடியும் கட் பண்றோம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோடைய முடிவை சொல்றோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, விலகுகிறோம்ங்கிறாங்க. எப்போ? ஒரு மாசம் கழிச்சு தாவேக அமைச்சரவை இருந்துட்டாங்க. அமைச்சராகவும் ஷாஜஹான் இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க திமுக அமைச்சரவை இல்லை அப்படின்னா, இல்லைங்க நாங்க சொந்தமா தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எங்க அலுவலகத்திற்கு சோஃபா செட் எல்லாம் வரல, இதெல்லாம் காதர் மொய்தீன் சொல்றாரு. இருந்தாலும் இன்னைக்கு போய் சொல்லணுமா அப்படின்னு அப்படியே சங்கா முஸ்லீம் ஓட்டுகள் எல்லாம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு தாவேகாவுக்கு போயிருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் திமுகவுக்கு இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே கொத்தா இங்க ஒரு 30,000 ஓட்டு முஸ்லீம் ஓட்டை தூக்கிட்டோம் அப்படின்னா தாவேகாவுக்கு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறாங்க. அதுக்காகத்தான் ஆளூர் ஷா நவாஸ் முன்னாள் எம்எல்ஏ, அவரு விசிகால இது வரைக்கும் இருக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு அவரை கட்சியில சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகல அப்புறம் நாளைக்கு திருமாவளவன் வராம போயிட்டான்னு என்ன பண்றது? அவர் வரணுங்கிற ஆசையில தான் இருக்கிறாரு. ஆசை இருக்கிற மாதிரி காட்டுறாரு, வர மாட்டாரு. ஆனா ஒரு வேளை வர்றாரு அப்படின்னா, நீங்க போய் ஆளூர் ஷா நவாஸ அப்படி வெட்டி தூக்கிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு அதுவே ஒரு 10 இன்டர்வியூல பேசிடுவாரு. முன்ன பேசுவாரு பின்ன பேசுவாரு, முன்ன பேசுவாரு பின்ன பேசுவாரு. அதனால அவரை தனி கட்சி ஆரம்பிக்க சொல்லலாம், ஃபண்ட் நாம பண்ணலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. அவரை அந்த தொகுதியில நிக்க வைக்கிறது, கொத்தா அப்படியே 30,000 முஸ்லீம் ஓட்டுகளை தூக்கிறது, அப்படி தாவேக்காவுக்கு ஒரு பெரிய செக் வைக்கிறது, தோக்கடிக்க முடிஞ்சா தோக்கடிக்க நினைக்கிறது. இதெல்லாம் திமுகவோட விருப்பங்க. ஆனா அதெல்லாம் நடக்குமாங்கிறது தெரியல. ஏன்னா திரு விஜய் பக்கம் அப்படியே இஸ்லாமியர்கள் இருக்காங்க, முக்கியமா கிறிஸ்தவர்கள் அப்படி ஒட்டுமொத்தமா இருக்காங்க. இஸ்லாமியர்களை பாதிக்க மேற்பட்டவர்கள் இருக்காங்க. அங்கே ஆளூர் ஷா நவாஸ் நிக்கிறதாலோ, அவர் கட்சி ஆரம்பிச்சு அவரு பதில யாராவது நிக்கிறதுனாலயோ வந்துடாது. இருந்தால் திமுக அந்த மாதிரியான ஒரு மனப்பால் குடிக்கிறாங்க. அது தவிர மீதி இருக்கிற 5 தொகுதியில் இருக்கலவா, அங்க அதிமுக நிக்கட்டும், இல்ல ஒரு 3 தொகுதியில் அதிமுக நிக்கட்டும், நாங்கள் நிற்கவில்லைங்கிற மாதிரி காமிக்கலாம். எதிர்மறையா அதிமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதிமுக கூட்டணி கட்சிகள் யாராவது நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இல்ல திமுகலேயே யாராவது கூட்டணி கட்சிகள், திமுகல ஏதுங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் போயிட்டாங்க, இல்ல தாவேகாவுக்கு போயிட்டாங்க. போயிட்டது மட்டும் இல்லாம தூரத்திலிருந்தே டாடா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக எப்படி இருந்தாலும் ஒரு நாள் பாஜக பக்கம் போயிடும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள், முன்னாள் கூட்டணி கட்சிகள்னா ஓரளவு கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. இதுக்கு வேற வழி இல்லை. இப்ப திமுக எத்தனை நாள் தான் தனியாக ஓடத்தை செலுத்தும்? உடனே யாரும் வர வேண்டாமா? உதயநிதி ரொம்ப ஆசைப்படுறாரு, எப்படியாவது சீக்கிரம் ஒரு தேர்தல் வந்துடும். ஐயா 5 வருஷம் கழிச்சு வர தேர்தலிலாவது வென்று உதயநிதி முதலமைச்சர்
முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, விஜய் என்ற மகா பிம்பம் காரணமாகத்தான் தேர்தலில் தாவேகா மகத்தான வெற்றி பெற்றது அப்படின்னு தப்பா நினைக்கிறாரு. அது அல்ல, ஒரு சினிமா நடிகர் என்ப காரணத்துக்காக மட்டும் திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடவில்லை. இதை திமுகவினர் உணர வேண்டும். முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் உணர வேண்டும். அவர்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக, அதே பிளேட்டை வச்சு எத்தனை நாள் தான் ஓட்டுறதுன்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, புதுசா டிஜிட்டலா ஒண்ணு வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தா தாவேக்கு ஓட்டு போட்டாங்க. இல்ல இது ரீல்ஸ் மோகம் காரணமாக போடப்பட்டது, இது ஷார்ட்ஸ் காரணமாக போடப்பட்டது, சோசியல் மீடியா. என்னங்க, தேர்தல் சமயத்துல திமுக சோசியல் மீடியாவை பயன்படுத்தினது மாதிரி யாருமே பயன்படுத்தலைங்க. எல்லாருக்கும் தெரியுங்க. யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் முக்காவாசி அவங்க கையில் இருந்தது. யூடியூப் சேனல்ல பேசுறவங்க நிறைய பேர் திமுக ஆதரவு நிறுவனமான பெண் மூலமாக நிதி உதவி பெற்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்போது நிறமாறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரி நிலைமை இருக்கிறதன் காரணமாகத்தான் 5-6 சட்டப்பேரவை இடைத்தேர்தல் என்ன பண்றது, அதிமுக அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாமா அப்படின்னு திமுக நினைச்சது. ஆனா அது முதலுக்கே மோசமாயிரும் அப்படின்னு எடப்பாடி ரொம்ப கவனமா இருக்காருங்க. ரொம்ப உஷார் பார்ட்டிங்க அவரு. அடிமட்டத்திலிருந்து வந்தவர். தோற்றாலும் பரவாயில்லை, திமுகவின் சார்பில் நின்றோம் என்றால் 2 கட்சிகளையும் ஒரே மூட்டையில் போட்டு தூக்கி கொண்டு சென்று விடுவார் விஜய் அப்படின்னு ரொம்ப உஷாரா இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அவர் அடிக்கடி சொல்றார், பாத்தீங்களா, தாவேகா நமக்கு எதிரி இல்லை, திமுக எதிரி. என்ன காரணம்னா, ரொம்ப தூரத்துல தாவேகாவோட ஒரு கூட்டணி அமைக்கலாம்ங்கிற எண்ணம் கூட அவருக்கு இருக்கு. ஆனா திமுகவோட மட்டுமே அண்ணா அறிவாலயத்தின் வாசலில் மட்டும் நின்று விடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய இன்னொரு எடப்பாடி பழனிசாமி உள்ளே இருப்பார் அல்லவா, அவர் எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வருகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனியாக போட்டியிட வேண்டும் என்று விரும்புறாரு. இது திமுக கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இல்லை, நாங்கள் கெத்து காண்பிப்போம் அப்படின்னு நிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் காலி செஞ்சுட்டு நாங்க தான் வந்துரும் அப்படின்னு தாவேக்கா நினைக்கிறாங்க. விஜயை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஆளும் கட்சியாக இருக்கிறார், இன்னும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. அவர் சட்டப்பேரவையில் அமைதியாக இருக்கிறார் என்றால் அது அவருடைய உத்தி. இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே வெறப்பா நின்று முதலமைச்சர் நான் தான் சொல்லி மார்தட்டி பேசி கொண்டிருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் மத்தியில் அமைதியாக கோட்டை மாட்டிக்கொண்டு ஒரு பள்ளி சிறுவன் போல இருப்பது என்பதே விஜயனுடைய தனி பிராண்டுங்க. அதே மக்கள் இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்கன்னு பாக்குறாங்க, மக்கள் என்ன பேசுறீங்கன்னு பாக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் பிட்ட வச்சுக்கிட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறதையும் பாக்குறாங்க. இதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் திறமையற்றவர் அல்ல, ரொம்ப சாதாரணமாக மடை திறந்து பேசக்கூடியவர் தான். எதற்காக அந்த பிட்டை பார்த்து செய்தியாளர்களை சந்தித்தால் ஏதாவது நோட்ஸ் விட்டு போகும் என்று நினைத்தார் போல இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அடுத்து வருகின்ற சட்டப்பேரவை இடைத்தேர்தலை எப்படி ஓட்டு போடணுங்கிறது தீர்மானிக்க போறாங்க. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைச்சு ஏதோ ஒரு சில தொகுதிகளில் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போட்டி போட்டாங்க அப்படின்னா மக்கள் அதையும் உஷாரா கவனிப்பாங்க. இது 2 கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும். மக்களை ஒரு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக ஒரு மயக்கத்தில் வைத்திருந்தோமே, அந்த மயக்க நிலை தொடர்ந்து விடாதான் நினைக்கிறாங்க. மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க, கண்ண கசிட்டு எதிர்த்து உட்கார்ந்துட்டாங்க. இந்த ஆட்சியும் மக்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த 1.5 மாதங்களில் ஒரு தேர்தல் வருகிற பட்சத்தில் அவர்கள் நடுநிலையாக முடிவுகளை எடுப்பார்கள். ஆக திமுக அதிமுக திட்டம் செயல்பட வேண்டாம், செயல்படக்கூடாது என்று எடப்பாடி நினைக்கிறார். கொஞ்சம் அறிவாலயத்துக்கு இது ஷாக்கு தான், இருந்தாலும் தனியாக போட்டியிட்டு வென்று விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் விஜய் என்ற பிம்பம் ரொம்ப மகா பிம்பம், மிகவும் பயமுறுத்துகிறதே என்று 2 திராவிட கட்சிகளும் பயந்து கொண்டுதான் இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.